பாண்டியன் ஸ்டோர் தொடரில் சாப்பிட்றாரு குமார். ஒரு இட்லி கூட சரியாக சாப்பிடாததுனால அவங்க அம்மா மாறி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. பாண்டியன் குடும்பத்தில் எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாகிறாரு பாண்டியன். இதான் சரியான நேரம், உங்க அம்மா சித்தியெல்லாம் அவங்ககிட்ட சொன்னதை அவங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ராஜுக்கிட்ட. அதுக்கு முன்னாடியே கோமதி முந்திக்கிறாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட பேசுனாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வீட்டு எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட. கோவப்படுறானுங்க பசங்க, கதிர், சரவணன் எல்லாரும். பாண்டியனும் கோவப்படுறாரு. ஆனால் ரொம்ப மனவடைஞ்சு பேசுகிறாங்க கோமதி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசி கோமதி பேசும்போது சொல்கிறாங்க, குமார் செஞ்சது தப்பு தான், பெரிய தப்பு தான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணி, அம்மா எல்லாரும். அம்மா ரொம்ப அழுது என்கிட்ட பேசுனதா பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. குமார் வீட்டில் குமார் வந்து நிற்கிறான். அப்போ சக்தி கேட்குற, ராஜு அப்பா கிட்ட கோர்ட்டுக்கு போகலாமான்னு, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு ராஜோட அப்பா சொல்கிறாரு. அப்போ சக்தி சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே குமாரை வெளியே கூட்டிகிட்டு வரணுன்ற ஞாபகம் இல்லை, பின்ன அவனுக்கு தண்டனை தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆளாளுக்கு உருக்கமாக பேசுகிறாங்க. குமார் வரான், குமார் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ராஜோட அப்பா சொல்கிறாரு, உனக்கு பெரிய வக்கீலாக தான் பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறோம், தண்டனையை கிடைச்சாலும் கவலைப்படாத, உன்னை சீக்கிரமே வெளியே கூட்டிக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். குமார் அவங்க பாட்டிக்கிட்ட பேசுகிறான். அப்போ தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்கிறான். அப்பா, நீங்கள் பெரியப்பா கிட்ட சண்டை போடாதீங்க, ஏற்றி வீட்டில் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் கண் கலங்கிறாங்க. நீ கவலைப்படாத, அவனை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தாட்டா சொல்கிறாங்க, 10 வருஷம்லாம் தண்டனை கிடச்சா 10 வருஷம்லாம் அவங்கள பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலை அப்படின்னு குமார் உருக்கமாக பேசுகிறான். அங்கே வர பழனியும், என் மகனுக்கு பேசுகிறதா என் மருமகளுக்கு பேசுகிறதான்னு தெரியலடா குமார் அப்படின்னு பழனி சொல்கிறாரு குமார்கிட்ட. குமாரோட பெரியம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் பெரியப்பா அப்படி விட்டுற மாட்டார், நீயே எனக்கு பிள்ளை மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி ரொம்ப அழுகுறாங்க குமாரை பார்த்து. அப்போ குமார் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சொன்னதை நான் அப்போ கேட்கல அப்பத்தா, இப்போ தான் அப்போ நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், அது நினைக்கிறது போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் செஞ்ச தப்புக்கு தான் நான் தண்டனை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு குமார் சொல்கிறான். இதை கேட்டல வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண் கலங்குறாங்க. குமாருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அரசி என்ன முடிவெடுக்க போகிறாங்க என்பது இனி வரும்